ஜியோ, ஏர்டெல் விலை ஏற்றத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்க ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது தான். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்ற மாதிரி, நம்ம பிஎஸ்என்எல்லுக்கு எல்லாரும் போர்ட் பண்ணி பிஎஸ்என்எல் சிம்ம மாத்திட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல்லுக்கு மாறதுனால காசு மிச்சமாகுது. அதுக்கப்புறம் எனக்கு பிளான்கள் சூப்பர் சூப்பர் பிளான்கள் ரீசார்ஜ் பிளான்ஸ் கிடைக்கி. அப்படி அதுக்கும் மேல எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றேன். கவர்மெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றதுனால நான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த மக்களே. அந்த வீடியோல என்ன போட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்க்கு மாறுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஎஸ்என்எல்க்கு மாறணுமா வேண்டாமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, நான் பிஎஸ்என்எல்க்கு மாறலாமா, இப்போ கரெக்டான நிலைமை கரெக்டா இருக்கா பிஎஸ்என்எல்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் மக்களே இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோல பிஎஸ்என்எல் சிம்முக்கு மாறுறதுனால நமக்கு நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் மக்களே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பிஎஸ்என்எலோட முதல் ப்ரோஸ் பார்த்துடலாம். நன்மைகள் 1 அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல பிஎஸ்என்எலுக்கு மாறுறதுனால மிகப்பெரிய பிளஸ்ஸா எதை நினைக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரைவேட் நெட்வொர்க் கிடையாது, இது வந்து ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க். அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பிஎஸ்என்எலுக்கே மாறுறாங்க. பிஎஸ்என்எலுக்கு மாறுறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் விலை அப்படிங்கிறது கம்மி. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க உங்களுடைய சிம் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ரீசார்ஜ் வச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நான் கால்ஸ் மட்டும் தான் பேசுவேன், நான் வந்து ஒரு செகண்டரி சிம்மா இதை யூஸ் பண்றேன், வேலிடிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎஸ்என்எல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் மக்களே. ஒரு சின்ன கேள்வி மக்களே, நீங்க மாசம் மாசம் ரீசார்ஜ்க்கு எவ்வளவு ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் நான் பிஎஸ்என்எலுக்கு மாறினதுக்கு அப்புறம் நான் மாசம் மாசம் எவ்வளவு ரூபா ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்றதை வச்சுட்டு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்க இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய ஐடியாவை கொடுக்கும் மக்களே. இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பிளஸை பத்தி பார்க்கலாம். இரண்டாவது ப்ரோஸை பத்தி பார்க்கலாம். இப்போ பிஎஸ்என்எல் 4G டவர் அப்படிங்கிறது நிறைய பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நாடு இந்தியா முழுக்க நம்மளுக்கு வந்து 4G டவருங்கிறது வச்சுட்டு தான் இருக்காங்க. அது யார் கூட சேர்ந்து வச்சிருக்காங்க, ஐடி நிறுவனமான டிசிஎஸ், இந்த டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் கூட சேர்ந்து 4G டவரை எல்லா பக்கமே வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல 4G நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இல்லாம இப்போ பிஎஸ்என்எல் பல இடங்கள்ல 4G சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பிஎஸ்என்எல் ஸ்லோவா இருந்தாலும் எதிர்காலத்துல பிஎஸ்என்எல் நல்ல ஸ்பீடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்களே நமக்கு. உங்க ஏரியால 4G டவர் வந்திருக்கா, 4G டவர் வந்திருந்தா ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நீங்க எந்தெந்த ஊர்ல எப்படி 4G டவர் எப்படி நெட் ஸ்பீடு இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவது நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர்னால இப்போ தனியார் நிறுவனங்கள் வந்து எப்பனாலும் ரீசார்ஜ் விலையை ஏற்றலாம் இறக்கலாம். ஆனா கவர்மெண்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது அவங்க ரீசார்ஜை ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களிடம் நிறைய பேர்கிட்ட இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நம்ம ரீசார்ஜ் விலை ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம உங்க ஏரியால பிஎஸ்என்எல் சிக்னல் நல்லா இருந்துச்சுன்னா மக்களே, நீங்க காலிங் ஆப்ஷனுக்கு பிஎஸ்என்எல் தவிர வேற எந்த நெட்வொர்க்கும் உங்களுக்கு இதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. நாலாவது ப்ரோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலாவது ப்ரோஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு மெயின் சிம்மா ஒரு சிம்மை யூஸ் பண்ணலாம், செகண்டரி சிம்மா நீங்க பிஎஸ்என்எல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா வச்சுக்கலாம். இப்போ மெயின் சிம்ல வந்து நீங்க ஒரு நெட்வொர்க்காகவும் நெட்வொர்க் ஸ்பீடுக்காகவும் வச்சுக்கிட்டு, செகண்டரி சிம்மா நீங்க வந்து ஒரு காலிங் ஆப்ஷன், இப்போ நீங்க காலிங் பேசுறதுக்கு சிம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேங்க் விஷயங்களுக்கு இந்த மாதிரி செகண்டரி சிம்மை நீங்க யூஸ் பண்றது பெஸ்ட்டு. வந்து செகண்டரி சிம்மா யூஸ் பண்றதுனால மிகப்பெரிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்ல சிம்பிளாகவும் ரீசார்ஜ் பிளான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சரி ப்ரோ, நீங்க பிஎஸ்என்எல் பத்தி இவ்வளோ பாசிட்டிவா சொல்றீங்களே, நெகட்டிவ்னு எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் மக்களே நம்ம கான்ஸ் கூட போக போறோம். பிஎஸ்என்எலுக்கு மாறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. இது முதல் குறை என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, நெட்வொர்க் கவரேஜ் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க ஒரு தெருவில் இருக்கலாம், அந்த தெருவில் நெட்வொர்க் கவரேஜ் அப்படிங்கிறது நல்லா சூப்பரா இருக்கலாம். ஆனா நீங்க இது அந்த பிஎஸ்என்எல் சிம்மை கொண்டுட்டு அடுத்த தெருவுலையோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ள போய் நீங்க சிக்னல் கிடைக்கான்னு பாத்தீங்கன்னா சிக்னல் கிடைக்காது. இதுதான் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைகள். சோசியல் மீடியால எல்லாரும் போர்ட் பண்ண சொல்றாங்கன்ட்டு நீங்க குட்டாமோக்கில் போர்ட் பண்ணிடாதீங்க மக்களே. நீங்க இப்போ நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு பிளேஸ், அப்புறம் வீடு, உங்க வீடு, இந்த 2 இடத்துலயும் நீங்க இருக்க போறீங்க. அந்த 2 இடத்துலயும் எப்படி பிஎஸ்என்எல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு மாத்துறது சேஃபஸ்ட் மெத்தட் மக்களே. ஓகே ஓகே மக்களே, குறைகள் 2வது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிஎஸ்என்எல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஏரியால நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத
மறக்காம உங்களுடைய ஊர் பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கமெண்ட் பண்றதுனால உங்க ஊர்க்காரங்க யாராவது போட் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு உங்க கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ரெண்டாவது குறை என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, டேட்டா ஸ்பீடு, அதுக்கப்புறம் 5G தான். இப்போ இப்போ பிரைவேட் கம்பெனிகள் எல்லாருமே 5G நோக்கி போயிட்டு இருக்க டயத்துல இவங்க இப்பதான் 4G வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ், அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமிங், இந்த மாதிரி நான் நிறைய விளையாடுவேன், நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு 5Gங்கிறது வந்து பிஎஸ்என்எல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நெட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும் மக்களே. இப்போ ஜியோ, ஏர்டெல் இருக்கக்கூடிய அளவுக்கு பிஎஸ்என்எல் வந்து நெட் ஸ்பீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. இப்போ குறைகள் 3 பத்தி பார்க்கணும்னா, இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது மக்களே, கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறது பிரைவேட் கம்பெனிகள்ல நல்ல பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தாலும் பிஎஸ்என்எல்ல வந்து கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறது ரொம்பவே தாமதமா இருக்கு. இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கே நம்ம போய் நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஸோ இந்த 3வது குறை அப்படிங்கிறது அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். யாருக்கெல்லாம் பிஎஸ்என்எல் சரியா இருக்கும், யாருக்கெல்லாம் சரியா இருக்காது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன உதாரணமா பார்த்துடலாம் மக்களே. இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல் பாயிண்ட், உங்க ஏரியால நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருக்கு. ரெண்டாவது, நான் வந்து ரொம்ப ஹெவி டேட்டா யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து காலிங்ஸ் மட்டும் போதும், எனக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. லாஸ்டா இருக்கக்கூடியது, நான் வந்து ஒரு செகண்டரி சிம்மு, எனக்கு வந்து பேருக்கு இந்த நம்பர் வந்து பிளாக் ஆகாம இருக்கணும், எனக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காட்டி நான் அந்த நம்பரை யூஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஎஸ்என்எல் ஓகே. ஓகே, யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தாச்சு. இப்போ யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதுதான். இப்போ ஹெவி டேட்டா யூசர்னு பார்த்தேன். இந்த ஹெவி டேட்டா யூசர் வந்துட்டு இது செட் ஆகாது. உங்களுக்கு எப்போதுமே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க பிஎஸ்என்எல் யூஸ் பண்றாதீங்க. வேற வேற சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க. கடைசியா இருக்கக்கூடியது, உங்க பிஎஸ்என்எல் உங்க வீட்லயும் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ்லயும் பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிஎஸ்என்எலுக்கு மாறவே மாறாதீங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்க என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிஎஸ்என்எலுக்கு மாறலாமா மாற வேண்டாமான்னு கேட்டா சில பேர், நீங்க இப்ப கமெண்ட்ல கேட்டோம்னா நிறைய பேர் எஸ்மீங்க, நிறைய பேர் முக்காவாசி பேர் நோன்னு தான் சொல்றீங்க. ஆனா இந்த பிஎஸ்என்எலுக்கு மாறுறது யாருக்கு பெட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லொக்கேஷனு, உங்களுடைய பட்ஜெட்டு, அப்புறம் உங்களுடைய டேட்டா கவரேஜ், நெட்வொர்க் கவரேஜ் உங்க ஏரியால எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் மாறுபடும் மக்களே. அதனால நான் உங்களை போட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், போட் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல உங்க ஏரியால நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்க சூஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரு கமெண்ட் மக்களே, நீங்க பிரைமரி சிம்மா எது யூஸ் பண்றீங்க, செகண்டரி சிம்மா எது யூஸ் பண்றீங்க, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. புதுசா சிம் வாங்குறவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இது போன்ற டெலிகாம் மற்றும் டெக் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம பாண்டியன் எக்ஸ்பிளைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.